ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சமூக நீதி அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்டாலே பாஜகவுக்கு ஏன் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே இல்லைங்க. சமூக நீதி அப்படின்னு வந்துட்டாலே வரைஞ்சி கட்டிட்டு வந்துடுறாங்க பாஜக காரங்க. நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அருமையான ஒரு திட்டத்தை வந்து என்ன பண்ணாரு, பள்ளி மாணவர்களுக்கு மத்தியில இல்ல, பெற்றோர்கள் மத்தியிலும் சரி, இல்ல நாட்டு மக்களுக்கும் சரி, ஒரு நல்ல அறிவிப்பை வந்து என்ன பண்ணிருக்காரு, அறிவிச்சிருக்காரு. இனி வந்து பாத்தீங்கன்னா இந்த துறைக்கு கீழே வந்து ஒவ்வொரு துறைக்கு கீழே வந்து விடுதிகள் செயல்படல, மாணவர்கள் விடுதி, பள்ளிக்கு கல்லூரிக்குன்ற மாணவர்கள் விடுதி செயல்படல. இந்த விடுதிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சாதி பெயர் வைக்கக்கூடாது. இப்ப குறிப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர் விடுதி, மாணவர் விடுதி, ஆதி திராவிடர் நல விடுதி, இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பொதுவா ஒரு பேர் இருக்கணும். சமூக நீதி விடுதி அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இனிமேட்டு இருந்து சொல்லப்படும், பெயர்கள் மாற்றப்படும் அப்படின்ற ஒரு திட்டத்தை சூப்பரா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. இந்த சமூக நீதி அப்படிதான் சார் இடிக்குது எங்களுக்கு. ஏன் சார் சமூக நீதி வச்சீங்க, எங்களுக்கு சமூக நீதி ஆகாது அப்படின்னு சொல்லிதான் இப்போ வரிஞ்சி கட்டின்னு வந்திருக்கிறாங்க பாஜக. எல் முருகன் அவர்கள் என்ன சொல்றாரு, சமூக நீதினு எப்படி சார் வைக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சமூக நீதினு வச்சுட்டு இது நாட்டு மக்கள் கிட்ட வந்து எடுபடுதா அப்படின்னா முதல்ல இந்த கேள்வியை மோடி கிட்ட நீங்க கேட்கணும். சமூக நீதி அப்படின்னு நீங்க சொல்றீங்களா பிரச்சாரத்துல, தேர்தல் பிரச்சாரத்துல எல்லா ஜாதியினரும் ஒண்ணு அப்படின்னு சொல்றீங்களா, நீங்க அப்படியா ட்ரீட்மெண்ட் பண்றீங்க? இல்ல இப்ப பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வாக்காளர் திருத்தம் வந்து என்ன பண்றாங்க, ஏற்படுத்துறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து முக்காவாசி வந்து யார் அடிப்படுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தலித்துகளும் இஸ்லாமியர்களும் தான் அடிப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 2 கோடி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வாக்காளர்கள் வந்து இதை வந்து இந்த ப்ராப்ளத்தை ஸ்பேஸ் பண்ணுவாங்க. இவங்க வந்து வாக்காளர்களே இல்லை அப்படின்ற ரேஞ்சில் வந்து பாஜக வந்து ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசல் புரசலா தகவல் வந்திருக்கு. இது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா பீகார்ல இருக்கிற அதாவது பாஜகவுக்கு எதிராக இருக்கிறவங்களை நசுக்கிறதுக்கான ஒரு செயல்பாடு அப்படின்ற ஒரு கண்டனம் எல்லா இடத்திலும் வகுத்துட்டு இருக்கு. இது ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் நடந்தது. முருகர் பக்தர் மாநாட்டுல தமிழ் கடவுள் முருகர் எல்லாருமே இங்க ஈக்குவல், எல்லாருமே இங்க வந்து சமமானவர்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, பேசுனாங்க. வாய்க்கிழி வந்து என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் முன்மொழிச்சாங்க. ஆனா நேற்று தினத்துல ஒரு குடமுழுக்கு விழால வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி எம்எல்ஏ அப்படின்ற ஒரு முறையில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை என்ன பண்ணிருக்காரு, ஒரு கோயிலுக்கு போயிருக்காரு. அந்த முருகர் கோயில்ல போகாம அவரை தடுத்திருக்காங்க. ஆனா தமிழிசை சவுந்தரராஜன் போயிருக்காங்க. சோ ஏன்னா அவர் ஜாதி ரீதியா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து தடுத்து இருக்காங்க அப்படின்ற ஒரு கண்டனம் இப்பவும் எல்லா தலைவர்களும் பண்ணாங்க, கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உடனடியா அரசு வந்து தலையிடணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கு. சோ இப்படியெல்லாம் இவங்க வந்து செயல்பட்டுட்டு சமூக நீதியை பத்தி எல்முருகன் வந்து பேசுறாரு. சமூக நீதிக்கும் பாஜகவுக்கும் என்ன சம்பந்தம்? சமூக நீதி பேரு கேட்டாலே இவங்களுக்கு அலர்ஜி ஆச்சே. ஏன் இவங்க வந்து சமூக நீதி பேசுறானா, ஏன்னா இங்க முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெயினா இருக்குது. இதன் அடிப்படையில தான் இங்க ஆட்சி நடக்குது, நடத்திட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த சமூக நீதியை வந்து பார்த்தாலே உங்களுக்கு புரியல. ஏன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லயும், தமிழ்நாட்டு அரசு டிபார்ட்மெண்ட்ல எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆதி திராவிடர் மூலியமா டிபார்ட்மெண்ட் மூலியமா இருக்கட்டும், இல்ல பிற்படுத்தப்பட்ட நலத்துறை மூலியமா இருக்கட்டும், எல்லாருமே இந்த விடுதிகள்லாம் இருக்குது. இந்த விடுதியில ஜாதி பெயர்களை வைத்து நீங்க பண்ணீங்கன்னா ஒரு சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து என்ன பண்றாங்க, நடத்துறாங்க. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த நாங்குநேரியில அந்த பள்ளி மாணவர் ஜாதி ரீதியா என்ன பண்ண குடும்பப்படுத்துறாங்க. அப்போ முன்னாள் நீதிபதி சந்துரு தலைமையில ஒரு வந்து குழு ஒன்று அமைச்சு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து நிறைய விஷயத்தை கொடுத்தாங்க. அதுல முதலா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாதி பேருடைய இருக்கிற அந்த ஸ்கூல் நேம்களை வந்து என்ன பண்ணும், மாத்தணும், விடுதிகள் பேரு ஸ்கூல் பேர்லாம் மாத்தணும் அப்படின்னு சொன்னதுனால இதற்கு ஒரு முன்னெடுப்பா தான் சமூக நீதி விடுதிகள் அப்படின்றத அவங்க என்ன பண்ணாங்க, முன்வைத்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு என்னன்னா ஆதி திராவிட நலத்துறை விடுதி, மாணவர் விடுதி அப்படி இருக்குதுன்னா அது சமூக நீதி மாணவர் விடுதி, சமூக நீதி பெண்கள் விடுதி இப்படின்றது வைக்கணும். ஆனா ஒரு சில பேர்ல எல்லாம் விடுதி இருக்கு. இப்ப கலைஞர் நூற்றாண்டு விடுதி அப்படி இருக்குதுன்னா சமூக நீதி கலைஞர் நூற்றாண்டு விடுதி அப்படின்னு தான் இருக்கு. நம்ம கண்டி அந்த பேருக்கு முன்னாடி இந்த சமூக நீதி அப்படின்றது கம்பல்சரி வந்தாகணும் அப்படின்றது தான் தமிழ்நாடு அரசுடைய திட்டமா இருக்கு. இதை வந்து எதிர்க்கிறதுக்கு பாஜகவும் முன் வருது. இதுல பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன பண்றாரு, சமூக நீதி எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வரிந்துகிட்டு. சோ இதுல இருந்தே பாஜகவுக்கு நல்லா முட்டுக்குத்து தூக்குறாரு அன்புமணி அப்படின்றது நல்ல தெளிவா தெரியுது. அப்பா வந்து என்ன பண்றாரு, பாஜகவே வேண்டாம் மகனே வந்துரு அப்படின்னு சொல்றாரு. இல்லப்பா எனக்கு பாஜக தான்ப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவே உதறி தள்ளிட்டு இவரு என்ன பண்றாரு இருக்கிறாரு. இப்படி இருக்கும் பொழுது நீங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா அந்த திட்டம் மாணவர்களுக்கு நல்லதா, மக்களுக்கு நல்லதா அப்படின்றத முதல்ல யோசிக்கணும், செய்யணும். ஆனா இவங்க
19வா சமூக நீதியா, ஐயோ அது பாமகவுக்கு அலர்ஜியா போயிருச்சு அப்படின்றது தான் நிதர்சனம் உண்மையா இருக்கு. மேடைகளை பேசும்போது சமூக நீதி, சகோதரத்துவம் அப்படி இப்படின்னு பேசுறாங்க. ஆனா ஜாதி அப்படின்னு வந்துட்டா இங்க எல்லாருமே வேற்றுமை தான் பாக்குறாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஆனா இந்த சமூக நீதி விடுதிகள்ன்ற விஷயத்த இவங்க பாஜகவுக்கும் பொறுத்துக்க முடியல, பாமகவுக்கும் பொறுத்துக்க முடியல அப்படின்றது தான் உண்மையா இருக்கு. இது வந்து பாஜகவுக்கு பொறுத்துக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து மேடைகள்ல தான் இப்படி பேசுவாங்க, பிரச்சாரங்கள்ல தான் இப்படி பேசுவாங்க. உண்மையிலே எல்முருகனை எங்க வைக்கணுமோ அங்கதான் வச்சுட்டு இருப்பாங்க. இதே நிர்மலா சீதாராமன் அவர்களை எங்க வைக்கணுமோ அங்க வச்சிருப்பாங்க. தமிழிசைய எங்க வச்சிருப்பாங்களோ அங்கதான் வச்சிருப்பாங்க அப்படின்றது தான் நிதர்சனம் உண்மையா இருக்கு. ஏன்னா நிர்மலா சீதாராமன் அவர்களை பாப்பனர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அவங்களை எந்த ஸ்டேஜில் வைக்கணுமோ பாஜக அந்த ஸ்டேஜில் தான் வைக்கும். இதே தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை எந்த லிஸ்ட்ல வைக்கணுமோ அந்த இடத்துல தான் வச்சு அழகு பார்ப்பாங்க பாஜக அப்படின்றது தான் நிதர்சனமான இருக்கு. முதல்ல சமூக நீதி அப்படின்னு வரிஞ்சு கட்டின்னு பேசுறதுக்கு வரணும் முன்னாடி முதல்ல உங்க கட்சியில இருக்கிற அந்த சமூக நீதி இருக்குதா அப்படின்னு முதல்ல பாருங்க. உங்களுக்கு முதல்ல இருக்குதா அப்படின்றத ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பேசுங்க அப்படின்றத நிதர்சனம். இங்க மாணவர்கள் மத்தியில பிரிவினை ஏற்படுத்தக்கூடாது, வன்மத்தை ஏற்படுத்தக்கூடாது, ஜாதி பிரிவுகளை ஏற்படுத்தக்கூடாது, மத பிரிவுகளை ஏற்படுத்தக்கூடாது, பொதுவான ஒரு பேர் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் சமூக நீதி விடுதிகள் அப்படின்றத முதல்வர் ஐயா வந்து என்ன பண்ணது கொண்டு வந்திருக்கிறார். இதுலயும் நாங்க மாணவர்கள் மத்தியில ஜாதியை தான் நாங்க உட்படுத்துவோம், மதத்தை உட்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க பாஜக பேசிட்டு இருக்காங்க. முருகர் பக்தர் மாநாடுல அண்ணாமலை அவர்கள் பேசாததா நீங்க கயிறு கட்டி அனுப்புங்க, ருத்ராட்ச கோட்டையை தொங்க விட்டு அனுப்புங்க, உங்க மாணவர்களுக்கு அடையாளப்படுத்துங்க, நாங்க இந்து, நாங்க இந்த ஜாதியினர் அப்படின்றத அடையாளப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசினாரே. அப்பெல்லாம் எங்க சார் போயிச்சு உங்க சமூக நீதி அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு கேட்க தோணல. அவங்க பேசிக்கலாம். அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கையை கட்டி வாயை பொத்திடுவாங்க. திமுக எதனா ஒண்ணு கொண்டு வந்துச்சுன்னா உடனே வரிஞ்சு கட்டி வராங்க. எப்படி சார் நீங்க சொல்லலாம் அப்படின்னு. போங்க சார், போய் உங்க முதல்ல உங்க கட்சி ஆளுங்களை வந்து என்ன பண்ணுங்க, சமூக நீதியை பத்தி சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். மாணவர்கள் மத்தியிலேயே ஜாதியை பத்தி விதிக்காதீங்க, மதத்தை பத்தி விதிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்முடைய எண்ணமா இருக்கு. இதை எல்லாத்தையும் தவிடுபொடி ஆக்கணும்னு சொல்லிட்டு தான் திராவிடர் மாடல் ஆகிய திமுக அரசு என்ன பண்ணுது, ஒவ்வொரு விஷயத்திலையும் சமூக நீதி, சகோதரத்துவம், சமத்துவத்தை சொல்லி கொடுக்குறாங்க. அந்த திட்டங்களை வந்து என்ன பண்றாங்க, செயல்படுத்துறாங்க. இதை பொறுத்துக்க முடியாம எல்முருகன் போன்றவர்கள், அன்புமணி போன்றவர்கள் என்ன பண்றாங்க, எதிர்த்து நிக்கிறாங்க அப்படின்றது தான் நிதர்சனம். இதை பத்தி உடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.